வணக்கம் மக்களே, இந்த வீடியோல இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன் ப்ரோமோ தான். ஸோ இந்த ப்ரோமோல என்ன இருக்கு அப்படின்னு தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான ப்ரோமோ, அந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட் தான் வந்திருக்கு. ஸோ நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன் காமிச்சிருக்காங்க. பட் யார் யார் நாமினேஷன்ல இருக்கா, எத்தனை ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. அந்த லிங்க் டச் பண்ணி போய் பாருங்க. யார் யார் எத்தனை ஓட்டுகள் இந்த வாரத்தில் நாமினேஷன்ல இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கான முதல் ப்ரோமோ, இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் ஓட் பண்றது இது எல்லாத்தையும் தாண்டி வன்மம் எனக்கு நிறைய தெரிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு சிலர்கிட்ட இருந்து ஜாக்லின், அன்சிதா இவங்க கிட்ட இருந்தெல்லாம் பயங்கரமான வன்மம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த வாரத்துக்கான நாமினேஷன் நீ வந்து அங்கங்க ஒளிஞ்சு மறைஞ்சு காய் மறைவு இலை மறைவாலாம் சொல்ல வேணாம், மூஞ்சிக்கு நேராக கூப்பிட்டு வச்சு மூஞ்சி மேல சொல்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாமினேஷன் வந்து வச்சிருக்காங்க. ஸோ முத்து என்ன மாதிரி பிரில்லியண்டா என்னங்கிறது எனக்கு தெரியல, இல்ல ஒரு கெஸ்ஸிங்ல அடிச்சு விடுறாங்கன்னு எனக்கு தெரியல. நேத்து தான் சம்திங் வந்து சொல்லியிருந்தாப்புல, இந்த வாரம் எனக்கு கண்டிப்பா 4 ஓட்டு விழுகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அதே மாதிரியே 4 ஓட்டுல வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமாரன் நாமினேட் பண்ணிருக்காங்க அப்படிதான் சொல்லணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்சிதா வந்து மஞ்சரி மேல ஏன் இவ்வளவு பகை, ஏன் இவ்வளவு வன்மம் அன்சிதா மேல குட்டுறாங்க அப்படின்னு தெரியல. பொம்மை டாஸ்க்லயும் சரி, பொம்மை டாஸ்க்ல இருந்து அவங்களோட உண்மையான முகம் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லணும். அன்சிதாவோட உண்மையான முகம், அவ்வளவு ஒரு வன்மத்தை வந்து அன்சிதா மேல, மஞ்சரி மேல அன்சிதா வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு புரியவே இல்லை. உங்களுக்கு எந்த ஒரு வாக்குவாதமோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் இவ்வளவு வன்மத்தை வந்து ஒருத்தவங்க மேல அசால்ட்டா கக்குறாங்களே அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன் இவ்வளவு கேவலமான கேரக்டரா இருக்காங்கன்னு தெரியல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம ராணுவ மேல நேற்று நடந்தது தப்புன்னு தெரிஞ்சுமே இந்த இடத்துல ராணுவம் நாமினேட் பண்றாங்க அப்படின்னா அது முழுக்க அந்த பொம்மை டாஸ்க்ல நடந்த வன்மத்தை மட்டுமே காரணம் வச்சுதான் ராணுவம் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஜாக்லினுக்கும் ராணுவ மேலேயே இவ்வளவு வன்மம், அமைதியா இருக்கிறதுனாலயா இவ்வளவு வன்மம் ஜாக்லினுக்கு அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ இவங்க 2 பேரோட இந்த நாமினேஷன் ப்ராசஸ் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஏன் இவ்வளவு வன்மத்தை 2 பேருமே மாத்தி ஒவ்வொருத்தவங்க மேல கொட்டுறாங்க, இந்த வைல்ட் கார்டு மேல கொட்டுறாங்க அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட்ல கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.